திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகவும் இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி அங்கு பவுல் எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உயர்ந்த கல்வி, ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பணம், பொருள், செல்வம் எல்லாம் நாம் அதிகமாய் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் அறியவில்லை என்றால் வாழ்வதிலே ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு காரியமாக அது இருக்கிறது. நாம் சிலுவை குறித்து நாம் அதிகமாய் நாம் அறிய வேண்டும். எனக்காக உலகம் சிலுவையிலே அறையுண்டி இருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையிலே அறையுண்டி இருக்கிறேன் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி தாவீது சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததாய் அது இருக்கும். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.